Welcome to JM Students Edufriend. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது plus 2 business max important 2 marks. So இதுல first sum, solve the equation 2x plus 3y equal to 5, 3x plus 5y equal to 9 by Cramer's rule. Cramer's rule நமக்கு first chapter. So முதல் equation எழுதிக்கலாம் 2x plus 3y equal to 5, 2x plus 5y equal to 9. So delta value find out பண்ணலாம். So delta value find out பண்ணும்போது 2, 3, 3, 5. So 2, 3, 3, 5. அதை எடுத்து எழுதிக்கிறோம் டிட்டர்மினன்ட்ல. ஸோ இதுக்கான டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது 2 5s are 10 minus 3 3s are 9. 5 minus 9 1. 1 is not equal to 0. The value is not equal to 0 வந்தா மட்டும்தான் நம்ம வந்து சொல்யூஷனுக்குள்ள போக முடியும். ஸோ இங்க கண்டிஷன் வந்து நமக்கு ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சொல்யூஷனுக்குள்ள போகலாம். இட் ஹாஸ் அ யூனிக் சொல்யூஷன். அப்ப டெல்டா எக்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறோம். டெல்டாக்கான டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அது வந்து இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0ன்னு வரணும். தட் இஸ் நம்பர் வேல்யூ வரணும். 0ன்னு வரக்கூடாது. அவ்வளவுதான் அதுக்கான அர்த்தம். இப்ப டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டெல்டா எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்றோம்னா, இங்கே இதுதான் நமக்கு எக்ஸ் வேல்யூ, இது வந்து ஒய் வேல்யூ. கரெக்டா? ஸோ எக்ஸ் வேல்யூவை எடுத்துட்டு அதுக்கு பதிலா நம்ம 5 and 9 போடுறோம். ஸோ எக்ஸ் வேல்யூ 2 3 எடுத்துட்டு என்ன போடுறோம், 5 9 போடுறோம். அண்ட் ஒய் வேல்யூவை அப்படியே வச்சுக்கிறோம் 3 5. இப்போ இதுக்கு நான் டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண போறேன். 5 5s are 25, 3 9s are 27. So minus 27. இதோட வேல்யூ எனக்கு என்ன வந்திருக்கு, minus 2. நெக்ஸ்ட் டெல்டா ஒய் கண்டுபிடிக்க போறோம். டெல்டா ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது எக்ஸ் வேல்யூவை அப்படியே வச்சுக்கணும். 2 3 அப்படியே வச்சுக்கிறோம். ஒய் வேல்யூக்கு பதிலாக 5 and 9 நம்ம அந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ 5 and 9 போட்டாச்சு. இப்போ இதுக்கான டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது 2 9s are 18 minus 3 5s are 15. ஸோ மைனஸ் 1 நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கு, 3. இப்போ டெல்டா ஒய்யோட வேல்யூ என்னது நமக்கு 3. ஸோ இப்போ நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ வேணும். எக்ஸுக்கான ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம்னா டெல்டா எக்ஸ் பை டெல்டா. ஸோ டெல்டா எக்ஸோட வேல்யூ என்னது -2. டெல்டாவோட வேல்யூ என்னது 1. ஸோ -2 by 1 -2. ஒய்யோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு டெல்டா ஒய் பை டெல்டா. ஸோ டெல்டா ஒய்யோட வேல்யூ இங்கே என்னது 3 by 1. So 3 by 1 என்னது 3 தான். So x and y ஓட வேல்யூ -2, 3. This is the answer. Find the rank of the matrix. 1 4 to 8 கொடுத்திருக்காங்க. So இது இந்த matrix 2 cross 2 matrix. இப்போ 2 cross 2 matrix இருந்தா அதோட rank என்னவா இருக்கலாம், 2 இருக்கலாம், 1 இருக்கலாம், 0 இருக்கலாம். Rank lesser than or equal to 2. So இப்போ consider second order minor எடுத்துக்கிறோம். 1 1 4 2 8 இதுக்கான டிட்டர்மினன்ட் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். 1 8s are 8, 2 4s are 8. அப்போ 8 minus 8 அதோட வேல்யூ 0. நமக்கு என்ன கண்டிஷன் வேணும், இஸ் நாட் ஈக்குவல் டு 0வா இருந்தாதான் இதோட ரேங்க் வந்து 2. ஆனா இங்க வந்து ஈக்குவல் டு 0 வந்துச்சு. அப்போ ரேங்க் என்னவா இருக்காது, 2வா இருக்காது. ஸோ ரேங்க் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு 2. அப்போ ரேங்க் அப்போ 1 இருக்குதான்னு செக் பண்ணோம். அதுக்கு செக் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், தேர் இஸ் அ மைனர் ஆஃப் ஆர்டர் 1. ஆர்டர் 1 இப்போ ஆர்டர் 1 எடுக்கிறோம். ஆர்டர் 1ஓட வேல்யூ என்னவா இருக்கு, வேல்யூ வந்து என்னது 1 தான் இல்லையா. அப்ப இட்ஸ் நாட் ஈக்குவல் டு 0. அப்ப இதோட ரேங்க் என்னது 1. இந்த இடத்துல எந்த வேல்யூ இருந்தாலுமே அதோட ரேங்க் என்னது 1. 1 இருக்கனாலும் 1 எழுதல. இந்த இடத்துல 5 இருந்தாலும் 1 தான் எழுதுவோம், 6 இருந்தாலும் 1 தான். இந்த இடத்துல நம்பர் வேல்யூ இருக்கு. நம்பர் வேல்யூ இருக்கிறதுனால தான் இதோட ரேங்க் என்னது 1. இங்கேயே 0ன்னு இருந்ததுன்னா இதுக்கு ரேங்கே இல்லை. ஓகேவா. அடுத்தது if MR equal to 20 minus 5x plus 3x square, then find total revenue function. So இந்த மாதிரி சம் கண்டிப்பா நமக்கு ஒன்று கேட்பாங்க. நீங்க இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. MR வந்து என்னது நமக்கு மார்ஜினல் ரெவன்யூ. MR ஃபுல் ஃபார்ம் என்ன, மார்ஜினல் ரெவன்யூ கொடுத்துருக்காங்க 20 minus 5x plus 3x square. இது நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டோட்டல் ரெவன்யூ கேட்டிருக்காங்க. ஸோ மார்ஜினல் ரெவன்யூல இருந்து டோட்டல் ரெவன்யூ கண்டுபிடிக்கணும்னா நம்ம அதை இன்டகிரேட் பண்ணணும். ஸோ நான் ரெவன்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ண போறேன், அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ண போறேன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் ஆர் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் ஆஃப் எம்ஆர் டிஎக்ஸ் பிளஸ் கே. ஸோ இப்போ நான் இன்டகிரேட் பண்ணும்போது 20 minus 5x plus 3x square dx plus k. இப்போ நான் 20 இன்டகிரேட் பண்றேன். 20 இன்டகிரேட் பண்ணா இட்ஸ் கான்ஸ்டன்ட் வேல்யூ. கான்ஸ்டன்ட் வேல்யூ இன்டகிரேட் பண்ணும்போது என்ன ஆகும், அதோட எக்ஸ் வேல்யூ வரும். ஸோ 20x minus 5xன்னு இருக்கு. ஸோ இன்டகிரேஷன் பண்ணும்போது என்ன ஆகும், பவர் 1 ஆட் ஆகும் பை அந்த பவர் வேல்யூ நம்ம கீழே எடுத்துட்டு வருவோம். ஸோ இப்போ 5 இங்க பவர் 1 ஆட் ஆனா என்ன ஆகும், 5 ஸ்கொயர் ஆகுமா, 5 ஸ்கொயர் பை 2 அந்த பவர் வேல்யூ நம்ம இங்க பைல கொண்டு வரணும். இங்க வந்து 3x ஸ்கொயர்னு இருக்கா, இப்போ பவர் வேல்யூ 1 ஆட் பண்ணா என்னது எக்ஸ் கியூப் ஆயிடுமா. இப்போ 3x கியூப் பை 3 பிளஸ் கே. இப்போ என்ன ஆகும், இந்த இடத்துல இங்க 5ம் 2ம் கேன்சல் பண்ண முடியாது. பட் ஆனா 3க்கு 3 கேன்சல் ஆயிடும். கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் இப்போ இதோட வேல்யூ என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா
20x minus 5x square minus 2 plus x cube. இதான் அதோட வேல்யூ. இங்க இந்த இடத்துல x ஓட வேல்யூ நமக்கு 0னா k ஓட வேல்யூ என்னது 0. அப்ப பிளஸ் k ன்னு இருக்கு இல்லையா, k ஓட வேல்யூ 0. அந்த 0வை இங்க ஆட் பண்ணணும்னு எந்த அவசியமும் இல்ல. அதனால இதுதான் வந்து ரெவென்யூ ஃபங்க்ஷன். புரிஞ்சுதா? ரெவென்யூ ஃபங்க்ஷன் கேட்டா என்ன பண்ணும், மார்ஜினல் ரெவென்யூ கொடுத்துட்டு டோட்டல் ரெவென்யூ கேட்டா மார்ஜினல் ரெவென்யூவை இன்டகிரேட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும், டோட்டல் ரெவென்யூ கிடைச்சிரும். அடுத்தது comment the statement. The mean of binomial distribution is 12 and its standard deviation is 4. So ஒரு இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டான்னு செக் பண்ண சொல்றாங்க. ஒரு பைனாமியல் டிஸ்ட்ரிபியூஷன்ல the mean value வந்து 12, ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 4. இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான் கேக்குறாங்க. சோ ஓகே, நம்ம என்ன பண்றோம், மீன்கான ஃபார்முலா n into p. n into p equal to 12. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வந்து 4 சொல்லிருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷனுக்கு ஃபார்முலா root of npq. root of npq equal to 4. இப்போ நமக்கு npq வேணும். அப்ப ரூட்டை ரிமூவ் பண்ணா இங்க என்ன பண்ணுவோம், ஸ்கொயர் போடுவோமா? சோ npq ஓட வேல்யூ என்ன ஆகும், 4 ஸ்கொயர். இங்க ரூட்டை ரிமூவ் பண்ணா நம்ம இங்க ஆப்போசிட்ல என்ன பண்றோம், ஸ்கொயர் போடணும். இப்போ 4 ஸ்கொயர் 16. அப்ப npq ஓட வேல்யூ என்னது 16. np ஓட வேல்யூ 12, npq ஓட வேல்யூ 16. சோ இப்போ np divided by mpq போடுறோம். இப்போ np ஓட வேல்யூ 12, மீன் டிவைடட் பை ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் போடுறோம். மீனோட வேல்யூ 12, ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ இப்போ என்னது நமக்கு 16. சோ இப்போ இதை நான் கேன்சல் பண்றேன். கேன்சல் பண்ணா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது, 3/4. சோ இப்போ 3/4. அப்ப q ஓட வேல்யூ என்னது, 1/q ஓட வேல்யூ வந்து 3/4. அப்ப q ஓட வேல்யூ என்னது 4/3. 4/3 இஸ் கிரேட்டர் தேன் 1. கரெக்டா? ஏன்னா 4 3 டிவைட் பண்ணா 1 பாயிண்ட் சம்திங் நமக்கு ஆன்சர் வரும். அப்ப 1 விட இது என்னது நமக்கு அதிகமான வேல்யூ. எப்பவுமே q ஓட வேல்யூ 1 விட சின்னதா தான் இருக்கும். ஏன்னா p plus q equal to 1. p q ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைக்கிற வேல்யூ தான் 1. அப்ப p யும் q வும் 1 விட கம்மியான நம்பரா தானே இருக்க முடியும். சோ இங்க நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தா இது என்ன ஆகுது, q ஓட வேல்யூ நமக்கு 1 விட அதிகமான வேல்யூவா இருக்கு. ஏன்னா 4/3 நம்ம டிவைட் பண்ணா 1 பாயிண்ட் சம்திங் வரும். அப்ப இது வந்து என்னது, இட்ஸ் அ கிரேட்டர் நம்பர். சோ கிரேட்டரா இருக்கிறதுனால இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்ல. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ராங். ஓகேவா? அடுத்தது if p of x equal to x/20 for x equal to 0 1 2 3 4 5. 0 otherwise னு கொடுத்திருக்காங்க. find the p of x is greater than 2 and lesser than 5. புரிஞ்சுதா? இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கான அர்த்தம் என்ன, x ஓட வேல்யூ 2 விட அதிகமா இருக்கணும், 5 விட சின்னதா இருக்கணும். இங்க ஈக்குவல் சிம்பிள் கொடுக்கல, அப்ப 2யும் எடுத்துக்க வேணாம், 5யும் எடுத்துக்கணும்ன்ற அவசியம் இல்லை. சோ முதல்ல நம்ம இதை வச்சு ஒரு டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம். x வந்து 0 1 2 3 4 5. ஸோ 0 1 2 3 4 5. p of x, இங்க p of x வந்து என்ன கொடுத்துருக்காங்க, x/20ன்னு கொடுத்துருக்காங்களா? அப்ப 0/20 0 தான். 1க்கான வேல்யூ என்ன வரும், x ஓட வேல்யூ 1 தானே. அப்ப x/20னா 1/20. ஸோ அப்ப இங்க என்ன வரப்போகுது, 2/20. இங்க என்ன வரப்போகுது, 3/20. இங்க 4/20, 5/20. ஓகேவா? புரிஞ்சுதா? இந்த டேபிள் நம்ம எப்படி கிரியேட் பண்றோம் தெரிஞ்சுதா? இப்ப p of x என்ன கொடுத்துருக்காங்க, x/20ன்னு கொடுத்துருக்காங்க. x ஓட வேல்யூ 0ல இருந்து 5 வரைக்கும். சோ எங்கெல்லாம் நமக்கு x வருதோ அங்கெல்லாம் இந்த x ஓட வேல்யூவை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி இந்த டேபிள் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோம். இப்போ சோ இதுக்கு நம்ம என்ன சொன்னோம், 2 விட அதிகமா இருக்கணும், 5 விட கம்மியா இருக்கணும். அப்ப இது என்ன வேல்யூ, 2 விட அதிகமா இருக்கிறது 3 4 5. 5 விட கம்மியா தான் இருக்கணும். அப்போ நமக்கு 5 வராது. இப்போ 2 வேல்யூ கண்டுபிடிக்க போறோம். என்னென்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும், 3 and 4. இப்போ p of x equal to 3 plus p of x equal to 4. x equal to 3 ஓட வேல்யூ என்ன, p of x வந்து என்னது 3/20 plus x equal to 4 ஓட வேல்யூ p of x என்னது 4/20. ஸோ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா, ஸோ டினாமினேட்டர் சேமாவே இருக்கு, ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணா 7/20. ஓகே, இந்த மாதிரி சம் வந்தா போட்டுடலாம் இல்லையா? அடுத்தது a random variable of x has the following probability function. So probability function நமக்கு சம்லே கொடுத்திருக்காங்க. x வந்து -2 -1 0 1 2 3. p of x வந்து 0.1 k 0.2 2k 0.3 k ன்னு கொடுத்திருக்காங்க. இங்க வேல்யூஸ் கொடுத்திருக்காங்க. இந்த k வேல்யூவை இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்க k இருக்கிற இடத்துல என்ன வேல்யூ வரணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன பண்றோம், summation of p of x equal to 1
அப்போ இதோட சம்மேஷன் இது எல்லாத்தையும் என்ன பண்ண போறோம் நம்ம ஆட் பண்ணா அதோட வேல்யூ 1 வரணும். 0.1 plus k plus 0.2 plus 2k 0.3 plus k equal to 1. ஸோ நம்பர் வேல்யூஸ்லாம் எடுத்துக்கலாம். 0.1 0.2 0.3 ஆட் பண்ணா நமக்கு 0.6. k வேல்யூ எடுத்துட்டோம்னா 1 1 plus 2 3 3 plus 1 4. இப்போ 4k plus 0.6 equal to 1. இப்போ k equal to இங்க 1 minus 0.6 வந்து எவ்வளவு 0.4 இல்லையா? ஸோ இப்போ 0.4 இருக்கும். இங்க இருக்கிற k equal to இந்த 4 வந்து நமக்கு இங்க டிவைட்ல வரும். ஸோ 0.4 divided by 4 நம்ம கேன்சல் பண்ணா என்ன ஆன்சர் 0.1. இப்போ k ஓட வேல்யூ என்னது 0.1. That's it. Thank you.